வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறந்தாங்கியில் அரசு மருத்துவமனை அருகே பெரியார் சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் நடைபயிற்சி செல்வோர் அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இந்த செய்தி தற்போது சமூக வலைதளங்கள் மூலமாக பெரிய அளவில் பரவி தமிழகம் முழுவதும் பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது. தேர்தல் நடைபெறும் இந்த சமயத்தில் பெரியார் சிலை உடைக்கப்படுவது எதனை காட்டுகிறது? இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்? இது போன்ற விஷயங்களை எவ்வாறு தடுக்க முடியும், தடுத்திருக்க வேண்டும் என்பது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். இது குறித்து தங்களது கருத்துக்களை பகிர்வதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கோவை சத்யன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தமிழ்தாசன் ஆகியோர் நமது அரங்கிற்கு வந்திருக்காரு. சார் வணக்கம். சார், கோவை சத்யன்ட்டு இருந்தே தொடங்குறேன். இந்த பெரியார் சிலை உடைப்பு அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சிலை உடைப்பு, இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. அதுவும் தமிழகத்தில் பெரியார் சிலை உடைப்புங்கிறது ரொம்ப புதிதான விஷயமா இருக்குது. பெரியார் சிலை உடைப்புங்கிறது இதுவரையும் நடைபெற்றதே கிடையாது. இந்த ஒரு முறை எச் ராஜா அவர்கள் கூறியது, அதைத் தொடர்ந்து ஒரு தகர்ப்பு நடைபெற்றதே ஒழிய பெரியார் சிலை உடைப்புங்கிறது தமிழகத்தில் பெரிய அளவு நடைபெற்றது கிடையாது. இப்போது தேர்தல் சமயத்தில் இப்படி நடைபெற்றிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் சமயமோ தேர்தல் சமயம் இல்லையோ அது வேறு விஷயம். ஒரு மக்களால் மதிக்கப்படக்கூடிய மிக பெரும் தலைவர், வரலாறு படைத்த தலைவர்களை இழிவுபடுத்துவதுங்கிறது வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் சொன்னீங்க இதற்கு முன்னால் அந்த மாதிரி இல்லைன்னு. இப்போ சமீபத்தில் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்ற பொழுது உடனே அதை வந்து ஒரு அரசியலாக்க முயற்சித்தார்கள். விமர்சனங்கள் வந்தது. பாஜக மீது குற்றச்சாட்டு எழுந்தது, அஇஅதிமுக மீது குற்றச்சாட்டு எழுந்தது. கடைசியில் விசாரித்து பார்த்தா அவர்களோட ஓன் கட்சிக்காரங்களே அதை உடைச்சிட்டு அரசியலாக்க முயற்சி பண்ணாங்க. ஆமாம், இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த டீட்டெயில் லெனின் சிலை உடைக்க வேண்டும் என்பது போன்றும், லெனின் சிலை உடைப்பது சரி என்பது போன்றும் ஒரு குரல் இங்கே வந்ததை முன்னிட்டு பெரிய எதிர்வினை வந்தது. அதை முன்னிட்டு ஈவேரா சிலைகள்லாம் இங்கே இருக்கக்கூடாது என்று எச் ராஜா அவர்கள் கூறியதற்கு பிறகு இங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அதை தொடர்ந்து தான் நீங்கள் சொன்ன அந்த பெரியார் சிலை தகர்ப்பெல்லாம் ஏற்பட்டது. ஆனால் நீங்கள் அந்த கட்சியினரே உடைச்சிருக்கிறதா சொல்றீங்க. அது ஏற்பட்டது. ஆனால் அதற்குரிய முகாந்திரமும் வந்து பாஜக ஆட்கள் தான் செஞ்சாங்க, அஇஅதிமுகவினர் தான் செஞ்சாங்க. முக்கியமாக பாஜகவினர் மீது தான் குற்றச்சாட்டு எழுந்தது. கடைசியில் விசாரணைகள் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு கூட வந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லெனினுடைய சித்தாந்தங்களும் சரி, ஸ்டாலினுடைய சித்தாந்தங்களும் சரி, அது எப்படி இந்த மக்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் பெரியாருடைய சித்தாந்தம் எவ்வாறு பொருந்தும்னா 100% பெரியாருடைய சித்தாந்தம் பொருந்தும். ஏன் சொன்னால் பகுத்தறிவு பகலவன் நம்ம எதுக்கு சொல்கிறோம்? எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னா கூட ஏன் எதற்கு அந்த கேள்வி கணைகளை கேளு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொன்னதுனால தான் ஒரு மூட நம்பிக்கை பின்னாடி நம்ம செல்லக்கூடாது, நம்மளுக்கு பகுத்தறிவு வேண்டும் என்று பாடம் போட்டியதால் தான் நம்ம அவரை வந்து பகுத்தறிவு பகலவன்கிற ஒரு டைட்டிலை கொடுத்து நம்ம அவரை வந்து கொண்டாடி கொண்டிருக்கணும். ஆனால் சமீப காலமாக பெரியாரின் பெயரில் அவர் சொல்லாத நிறைய விஷயங்களை கூட புகுத்தி மக்களை திசை திருப்பி திராவிட கொள்கை என்னும் பெயரில் திசை திருப்பும் விஷயங்களும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்களும் ஒரு திராவிட கட்சியை சேர்ந்தவர் தான். அதுக்காக தான் சொல்றேன், பெரியாருக்கு உரிய திராவிட முன்னேற்ற கழகம் தானே நீங்க ஒன்றும் ஒரு தேசிய கட்சியோ பாஜகவோ இல்ல. நான் பெரியார், நீங்க ஏதோ திராவிட இயக்கத்திலிருந்து துண்டா தனித்து பேசுற மாதிரி தெரியுது. அதான் கேட்டேன். நான் தான் பகுத்தறிவு பகலவன் அவருக்கு டைட்டில் கொடுத்து நம்மளை அவர் மரியாதைக்குரிய வணங்குறோம். நம்மளுக்கு வந்து மூட நம்பிக்கை திராவிட கொள்கை பேசுபவர்கள் திராவிடத்தில் இல்லாததெல்லாம் பேசுறாங்கன்னு சொன்னீங்களே, அது என்ன? அதைத்தான் நானும் சொல்ல வரேன். என்ன ஒரு விஷயம்னா கூட ஏன் எதற்குன்னு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பெரியாரே சொல்லியிருக்காருன்னு சொல்லி அடுத்தவரை காயப்படுத்துவதும், அடுத்த மதத்தினரை காயப்படுத்துவதும், சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு ஆட்டம் போடுவதும், இதெல்லாம் சமீப காலமாக நான் நிறைய பார்க்குறோம். நம்ம ஒரு விஷயத்தை நம்புகிறோம் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவர்களுடைய மூட நம்பிக்கையை தான் களைய வேண்டும் என்று பெரியார் வந்து சொன்னாரே ஒழிய அந்த மூட நம்பிக்கையை களைவதற்காக தான் பல முயற்சிகள் மேற்கொண்டார். ஒரு விநாயகர் சிலை உடைப்பாகட்டும் இருந்தால் கூட அவருக்கு மத நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது பட்சம். இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை பின்னாடி போகாதீங்க அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இல்லை, அது வந்து பெரியாருடைய சித்தாந்தம் இப்படி தான் இருக்குது, உங்களை காயப்படுத்த வேண்டும் என்று குறிப்பாக ஒரு சமூகத்தினரையும் சரி ஒரு மதத்தை நம்புபவர்களையும் சரி காயப்படுத்தும் விஷயம் தான் இப்போ நிறைய நடந்தது. பெரியார் பேரை சொல்பவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பெரியாருக்குன்னு பெரியார் பெயரை வந்து முன்னிட்டு எடுத்து செல்கிறோம், அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு பேர் இன்னும் பெரியார் பேரை களங்கப்படுத்திட்டு தான் இருக்காங்களே ஒழிய பெரியாருடைய எந்த ஒரு பெரியார் சிலை உடைப்பு நடைபெறுது. பெரியார் சிலை உடைப்புங்கிறது எந்த மாதிரி ஒரு சம்பவம், அதுக்கு இப்போ வழக்கு பதியப்பட்டு அதுக்கான விசாரணை கட்டங்கள் வந்து என்ன எதுன்னு தெரியாத முன்னாடி நம்ம வந்து ஒரு அசம்ஷன்ல நம்ம பேசிட முடியாது. நாம சொல்ல வருது என்னன்னா, ஒரு மாபெரும் தலைவர், திராவிட இயக்கத்தை முன்னிறுத்தி நடத்திய தலைவர், அவர் பகுத்தறிவு பகலவன் என்று பட்டம் பெற்றவர், மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட ஒரு தலைவர். அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நினைச்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லாதத பெரியாரிஸ்டுகள் திராவிட கழகத்தினர் எது பெரியாருக்கு எதிராக அவங்க செயல்பட்டு இருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா சிம்பிளா ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும். அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மதம் வந்து ஒரு கடவுளாக ஒருத்தரை வழிபடுபவர்களை நீங்கள் வந்து அவர் தான் ஈவ் டீசிங் கேஸில் முதல்ல உள்ளே போடணும்னு சொல்லி ஒரு கட்டுரையை எழுதுறீங்க. ஒழுக்கம் ஓம்பிய பெரியார்
ஆனால் லீலைகளில் ஈடுபட்ட கிருஷ்ணன்கிற ரேஞ்சுக்கு வந்து ஒருத்தர் நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துகிறீர்கள். கடவுளாக மதிக்கக்கூடிய ஒருவரை கொச்சைப்படுத்துகிறீர்கள். அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். உங்கள் ஆத்திகம் நாத்திகம் ஒரு 2 பெரிய வெர்டிக்கல் இருக்குது. நம்புறவங்க நம்பிட்டு போகிறாங்க, நம்பாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் திராவிட தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொல்கிறாரு, எனக்கு வேணால் மத நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அதுக்கான வீட்டில் இருக்க நம்பிக்கையை வந்து நான் தடுக்க மாட்டேன். அவர் வீட்டில் அதை சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து கடைப்பிடிக்கிறாங்கள கட்சியினர், திராவிட கழகத்தை சேர்ந்த கட்சியினர் கடைப்பிடிக்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை. நீங்கள் வந்து நாத்திகவாதியாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக கடவுள் நம்பிக்கை இருப்பவரை போய் காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய பெரியார் சிலை உடைந்த இடத்தில் என்ன நடைபெற்றது, இந்த சம்பவம் குறித்து களத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். ஷேக் அப்துல்லா, எத்தனை மணிக்கு இது உடைக்கப்பட்டது, யார் மீது சந்தேகம் இருக்கிறது, இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் அரசு மருத்துவமனை அருகே கடந்த 1998ஆம் ஆண்டு திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது பெரியார் சிலை. இந்த பெரியார் சிலை நேற்று நள்ளிரவு மர்ம நபர்களால் கல்வீசி தாக்குதல் நடத்தி பெரியார் சிலையின் தலை துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து அறந்தாங்கி, அதாவது சிலை அமைந்துள்ள அரசு மருத்துவமனை பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள் இன்று காலை பெரியார் சிலையின் தலை உடைக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அருகே உள்ள காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த புகாரை அடுத்து அறந்தாங்கி காவல் நிலையத்தில் உள்ள போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அந்த பகுதிக்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் தலைமையிலான போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி அவர்களை கைது செய்யப்படுவதாக கூறியுள்ளனர். மேலும் இது குறித்து இந்த சம்பவம் கேள்விப்பட்ட சம்பவ இடத்திற்கு ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் மையநாதன் மற்றும் திராவிடர் கழகத்தினர், திமுகவினர் உள்ளிட்டோர் குவிய தொடங்கினர். தற்போது பதட்டமான சூழ்நிலை நிலவியது. பின்னர் அந்த சிலை உடைத்தவர்கள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிலை உடைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள், அதாவது அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதாவது சிலை உடைத்தவர்களை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது, உடனடியாக கைது செய்வார்கள் என்று உத்தரவாதம் கொடுத்ததை அடுத்து சற்று நேரத்தில் அந்த மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து அந்த பகுதியில், அதாவது பெரியார் சிலை உள்ள பகுதியில் திராவிடர் கழகத்தினரும் திமுகவினரும் சமூக ஆர்வலரும் அதிக அளவு குவிய தொடங்கியுள்ளனர். இதனால் போலீசார் அங்கு பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. ஜீவா. ஷேக் அப்துல்லா, களத்தில் இருந்து தற்போது உள்ள நிலவரங்களை கூறியிருக்கிறீர்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், நான் மீண்டும் வருகிறேன். நான் உங்களிடம் வருவதற்கு முன்னாடி திராவிட கழக துணைத் தலைவர் கணின் பூங்குன்றன் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். தற்போது பெரியார் சிலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது. தேர்தல் சமயத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு யார் மீது சந்தேகம் இருக்கு? ஒரு இணைப்பில் பிரச்சனை இருக்குது. இப்போ கோவை சத்தியன் ஒரு விஷயத்தை முன் வச்சார். அதாவது பெரியார் மீது நம்ம எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் மரியாதை வச்சிருக்கு. ஆனால் பெரியார் பேரை சொல்லி இயக்கம் நடத்துபவர்கள் இப்படி இந்து மதத்தின் உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக கிருஷ்ணர் போன்ற கடவுள்களை அவர்கள் தொடர்ந்து அவமதிக்கிறார்கள். அதனால் வரக்கூடிய விளைவாக கூட இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இந்த பிரச்சாரம் எல்லாமே, பகுத்தறி பிரச்சாரம் எல்லாமே தந்தை பெரியாரால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது. அப்படி நடத்தப்பட்ட பல்வேறு விவகாரங்கள் இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் அது செழித்தோங்கி நிற்கிறது. உதாரணமாக பார்த்தா வழிபாட்டு தலங்கள், அதை போல் சுடுகாடு இடுகாடுக்கு போகிறது பாதை, அதை போல் இன்னும் சொல்லப்போனால் அந்த குளத்தில் குடிநீர் எடுக்கிறது, தேநீர் அருந்துறது, பல மக்கள் ஒன்று கூற இடத்துல தீண்டாமையை விளக்குறது. இதுதான் அவருடைய முக்கியமான மனித குலத்துக்கு ஒரு மாமணியாக விளங்கிய பெரியார். பொதுவாக அவர் அவருடைய கொள்கை அவர் சொல்லக்கூடியவர். அதாவது இதில் இருக்கிறவங்க அதில் செய்கிறாங்க, திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் செய்கிறாங்கன்னா அதெல்லாம் ஏற்க முடியாத ஒன்று. ஆனால் இது போன்ற இந்த பெரியாரையே வம்புக்கு இழுத்தவர் எச் ராஜா போன்றவர்கள் தான். திரிபுராவில் நடைபெற்ற அந்த லெனின் இடிப்பு சிலை இடிப்பு காரணத்தை காட்டி இன்று லெனின் நாளை பெரியார் என்று சொல்லி ஈவே ராமசாமி என்றெல்லாம் அவர் பதிவிட்ட வரலாறு இருக்கிறது. அப்படி சொன்னால் அன்றைக்கு கூட பல்வேறு கேள்விகள் எழுப்ப வேண்டிய சூழ்நிலை இருந்தது. என்ன என்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய காந்தியினுடைய சிலை நாட்டுக்காக போராடிய தேசப்பிதா பல்வேறு நாடுகளில் இருக்கின்றன. அதை போல இங்கு போராடிய பல்வேறு விடுதலை போராட்ட வீரர்கள் அவர்கள் இருக்கு. முருகன் கோயில் இங்கே இருக்குது, மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவிலாம் வச்சுருக்காங்க, வழிபாட்டு தலங்களை வச்சுருக்காங்க. அப்போ இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய கோயில் அங்கேயே இருக்குன்னு அவங்க போராடினா என்ன ஆகும்?
சரி, எல்லாவற்றுக்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அவர்கள் மதம் அவர்களுக்கு, அவர்கள் கடவுள் அவர்களுக்கு. இதில் வந்து எந்த விதமான இது இல்லை. பெரியாரே எடுத்து சொன்னால், அவர் வந்து ஒரு முறை பழனிக்கு போகிறாரு. தன் பின்னால் ஊர்தியில் வந்த ஒருவர், ஐயா கொஞ்சம் நேரம் நான் போயிட்டு வந்துடுறேன், அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வரேன்னு, பழனி முருகன் வணங்கிட்டு வரேங்கிறாரு. அதற்காக அரை மணி நேரம் 1 மணி நேரம் காத்திருக்காரு. அவர் சொன்ன குற்றச்சாட்டு பெரியார் அவர் விமர்சனம் பண்ணவே இல்லை. பெரியார் பேரை சொல்லி இப்போது இயக்கம் நடத்துபவர்கள் அடுத்தவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இப்பொழுது பேசுறாங்க. வைக்கிறார். அவர் சொல்றது அந்த அடுத்தவர் உணர்வுக்கு அவர் வந்து அந்த கருத்து கண்டிப்பானவர் இல்ல இல்ல. திராவிட கழக துணைத் தலைவர் நமது இணைப்பில் வந்து விட்டார். மீண்டும் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போது அறந்தாங்கியில் பெரியார் சிலை வந்து உடைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் உடைக்கப்பட்டிருப்பதற்கு ஏதேனும் பின்னணி இருக்குமா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? யார் மீது உங்களுடைய விமர்சனங்கள் இருக்கு? இதே மாவட்டத்துல ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை விடுதிங்கிற ஊர்ல பெரியார் சிலையை உடைச்சிருக்காங்க. திருப்பத்தூர்ல பெரியார் சிலையை உடைச்சிருக்காங்க. இது வந்து திட்டமிட்டு ஒரு தேசிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய செயலாளர்னு சொல்லக்கூடிய அச்சி ராஜா சொன்னாரு, இது பெரியார் சிலையை மற்றும் லெனின் சிலையை உடைச்ச நேரத்தில் அங்கே வந்து தமிழ்நாடு புறமும் பெரியார் சிலையை உடைப்போம் அப்படின்னு திரிபுராவில் அந்த லெனின் சிலையை உடைச்சதுக்கப்புறம் தமிழ்நாடு புறமும் பெரியார் சிலையை உடைப்போம்னு சொன்னார். இப்படி தொடர்ந்து வந்து இந்த இந்துத்துவவாதிகள் என்ற பொருள் இருக்கக்கூடியவர்கள் வந்து பெரியார் சிலையை அவங்க வந்து குறிவைக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க வேறுண்டு முடியவில்லை. இதற்கு அடிப்படையான காரணம் பெரியாரும் பெரியார சித்தாந்தம் தான். பெரியார் மறைஞ்ச 45 ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட பெரியார் ஒரு மாபெரும் தலைவராக, சிந்தனை ஊற்றாக மக்கள் மத்தியிலே, தமிழ்நாட்டு மக்களே கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட முறையில், இன்னும் சொல்ல போனால் கடவுள் நம்பிக்கை இல்லை என்கின்ற கருத்துக்களுக்கு அப்பாற்பட்ட முறையில் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான தந்தையாக பெரியார் விளங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்கள் தொடர்ந்து இந்த வன்முறையை தூண்டுகிற காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று கூட சென்னை மயிலாப்பூர் மாங்குழியில பார்ப்பனர்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு கேவலமாக திராவிட கழகத்தையும், திராவிட தலைவர் வீரமணி அவர்களையும், தந்தை பெரியாரோடையும் மிகவும் கொச்சைப்படுத்துகின்ற வகையிலும் வன்முறையை தூண்டுகின்ற வகையிலும் பேசியிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னால வந்து அதே பார்ப்பன சங்கத்தில் வந்து மயிலாப்பூர் ஒரு திருவள்ளிக்கேணி ஒரு கோவிலில் வந்து கூடி முடிவெடுத்து அங்கே சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகைக்கு அருகிலே பேசிய பேச்சுக்கள் எல்லாம் எங்களிடத்திலே ஆதாரபூர்வமாக இருக்கிறது. பெண்கள் உட்பட மிகவும் கேவலமாக தந்தை பெரியாரையும் ஆசிரியரையும் கேவலமாக பேசியிருக்கிறார்கள். வீரமணியை பிளடி என்று சொல்லியிருக்கிறார்கள். வீரமணியை விட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல திருச்சியில் சில நாட்களுக்கு முன்னாலே திராவிடர்கள் தலைவருடைய சுற்றுப்பயணத்தில் பேசி முடித்த நேரத்தில் அவருடைய வேனை வழிமறித்து அவரை தாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நடந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி பெரியாரை சொல்லுது, அண்ணாவை சொல்லுது. இதன் மீது உரிய நடவடிக்கை இல்லை. திருச்சியில வந்து பெரியார் திராவிட தலைவர் போன வேனை வழிமறித்து அவர் தாக்குற முயற்சி நடந்திருக்கு. என்ன காவல்துறை நடவடிக்கைன்னா, அடிப்பட்டவங்களையும் அந்த அடிப்பட்டதுலேருந்து காப்பாற்றிய 2 பேரையும் சமமாக மதித்து 2 பேரும் மீது வழக்கில் பதிவு செய்து இன்னைக்கு திராவிட தோழர்களை கூட வந்து சிறையில் வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு திராவிட தோழர்கள் வந்து தன்னுடைய தலைவர் வீரமணி அவர்களை தாக்கிய போது தடுக்காவிட்டால் வீரமணியுடைய உயிர் குறிவைக்கப்பட்டிருக்கும். ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற அஇஅதிமுக ஆட்சி கூட பிஜேபியுடைய பின்னணியாக இருந்தால் தொங்கு சரியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்துத்துவவாதிகள் இன்றைக்கு பெரியார் தான் நமக்கு ஒரு பெரிய மேட்டலாக இருக்கிறார் என்ற அடிப்படையில பெரியாரை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். 1971ஆம் ஆண்டுல அப்படிதான் சேலத்துல பெரியார் ஊர்வலம் நடத்திய நேரத்துல, ஊர்வலமாக பெரியார் போன நேரத்துல அவர் மீது செருப்பு வீசினாங்க. அந்த செருப்பை கொண்டு அவர்கள் வந்து ராமர் படத்தின் மீது தாக்கினார்கள் என்று வைத்து 1971ல பெரிய பூகம்பமாக அந்த சேலம் பிரச்சனை, செருப்பாளர் பெரியார் ராமனை செருப்பால் அடித்த பெரியாருக்கா அந்த கட்சிக்கா ஆதரிக்கிற திமுக ஓட்டுன்னு பெருசா பண்ணாங்க. அந்த விளைவு என்னாச்சுன்னா, 1967 138 இருந்த திமுக 1971 183 வெற்றி பெற்றது. இந்த காரியங்கள் எல்லாம் இது பெரியார் பூமி, பெரியார் சிந்தனை உள்ள பூமி, பெரியாரை கொள்கையாய் யாசிக்கின்றவர்கள், கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட மொழி தந்தையா நேசிக்கிறவர்கள் அவரை கொச்சைப்படுத்தினால் அந்த எதிர்விளைவு என்பது கண்டிப்பாக வந்து இந்துத்துவர்களுக்கு ஆபத்தாக முடியும். 1970 சேலமே எடுத்துக்காட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிலை நீடிக்கக்கூடாது. அப்படி நீட்டா நாட்டில் ஒரு வன்முறையை உண்டாக்கி தேர்தலுக்கு முன்னால திசை திருப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக தெரிகிறது. அது நிறைவேறாது. கண்டிப்பாக இது தந்தை பெரியார் மண் என்பது நிரூபிக்கப்படும். ஐயா, இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. அதாவது எதிர்த்தரப்புல இருந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது கிருஷ்ணர், இந்துக்களுடைய கடவுள் கிருஷ்ணரை பற்றி அவமரியாதையாக இவர்கள் பேசுறாங்க. தொடர்ந்து பெரியார் அமைப்புகள் வந்து அவர்களை வந்து
தொடர்ந்து கடவுள் கிருஷ்ணரை பற்றி பேசுகிறார்கள். இது போன்ற விஷயங்கள் தான் இது போன்ற செயல்களுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தோற்றுவித்தது முதல் குடியரசு பத்திரிகை வரைக்கும் பௌத்தரி பத்திரிகை வரைக்கும் தொடர்ந்து திராவிட கழகம் வந்து மூட நம்பிக்கைகளை, இந்து மதத்தில் உள்ள கடவுளுடைய ஆபாசங்களை பேசியிருக்கு, எழுதியிருக்கு. அறிஞர் அண்ணா பேசியிருக்கிறாரு. சிறு வயதில் வெள்ளையை திருடினவர் வாலிப வயதில் பெண்ணை திருடியதான் கடவுளா என்ன அண்ணா கூட பேசியிருக்காரு. அது அண்ணா திமுகன்னு பேர் வச்சிருக்கிறவங்க அண்ணா என்ன சொன்னாரு, பெரியார் என்ன சொன்னாரு, சுயமரியாதைக்கு என்ன சொன்னது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நீங்க ஒண்ணு கவனிக்கணும், இது தேர்தல் நேரத்தில் திராவிட தலைவர் எங்கேயும் பேசல. துக்ளக் பத்திரிகையில பொள்ளாச்சி சம்பவத்துக்கு காரணம் வீரமணியும் பெரியார் தான் அப்படின்னு சொன்ன நேரத்தில் திராவிட தலைவர் பெரியார் ஒரு கூட்டம் போட்டு விளக்கு அளித்தாரு. நாங்க வந்து பொது ஒழுக்கத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, நாங்க வந்து இது மாதிரி பெண் உரிமைக்காக நாங்கள் போராடக்கூடியவங்க. அவங்க வந்து பொள்ளாச்சியிலே கடந்த 7 ஆண்டுகாலமாக பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், பாலிய வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கண்டிச்சா உடனே துக்ளக்கும் இந்த பத்திரிகையில இல்ல பெரியாருக்கும் வீரமணி தான் காரணம் சொன்ன நேரத்தில் விளக்கம் சொன்னாரு. நீங்க சொல்ற இந்துத்துவா இருக்க அதுவே வந்து பெண்ணுக்கு உரிமை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இல்லை. உங்களுடைய கடவுள்கள்லாம் உங்கள் லீலைகள்லாம் எவ்வளவு மோசமா இருந்திருக்கு என்பதை பற்றி விளக்கம் சொன்னது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அல்ல, அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஆனா இந்த நேரத்துல தேர்தல் நேரத்தை பயன்படுத்தி ஒரு மத உணர்ச்சியை உண்டாக்கி மக்கள் மத்தியில வாக்குகளை கவர்ந்து விடலாம் என்ற ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இந்த காரியத்தை செய்யறாங்க. இணைப்பில் வந்து இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்து, உங்கள் இயக்கத்தின் நிலைப்பாட்டை விரிவாக எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. இப்போ திராவிட கழக துணைத் தலைவர் கலிப்பூங்குன்றன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப விரிவாகவே பதில் சொல்லியிருக்கிறார். இது அறிஞர் அண்ணாவே இது குறித்து பேசியிருக்கிறாரு, பெரியார்னு கூட சொல்லலாம், அவர் அண்ணாவே பேசியிருக்கிறாரு. இப்போ என்ன புதுசா இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பண்றதுனால எதுவுமே இல்லை. அறிஞர் அண்ணா பேசுவதும் நம்மளுக்கு தெரியும், ஈவேரா பெரியார் அவர்கள் பேசியதும் நமக்கு தெரியும். திராவிட கொள்கைகளில் வந்து மூட நம்பிக்கைன்னு எது சொல்றாங்க, கடவுள் நம்பிக்கைன்னு எது சொல்றாங்க, கடவுள் மறுப்பு கொள்கைகள் எல்லாம் தெரியும். இவர் சொன்னாரே இந்த மாதிரி அரசியல் நேரத்தில், இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி இந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் சொல்றாரு. எதற்கான காரணம் என்று நீங்கள் கேட்டிங்கன்னே அதுக்கு சொன்னேன். இந்த விடுதலை என்னும் பத்திரிகையில் 23ஆம் தேதி எழுதியிருக்கிறார்கள். என்ன எழுதியிருக்காரு பாருங்க, ஒழுக்கத்தை ஓம்பிய பெரியார் எங்கே, ஒழுக்கக்கேடன் கிருஷ்ணர் பக்தர்கள் கூட்டம் எங்கே. இப்போ நீங்கள் பெரியாரை நம்புகிறீர்கள், பெரியாரை மதிக்கிறீர்கள் அப்படிங்கிறா அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் ஏன் கேவலப்படுத்துகிறீர்கள்? இல்ல அதுக்கு சொல்ல வேண்டிய காரணம் ஏன் வந்துச்சுன்னு இப்ப நீங்க அவர்கள் ரொம்ப விரிவா காரணம் சொல்லல. இது அரசியலாக்க முதல்ல முயற்சித்தது திராவிட கழகம். இல்ல பொள்ளாச்சி சம்பவத்துக்கு காரணமே ஈவேராவும் பெரியார் போன்ற ஈவேரா தான் அப்படின்னு பாஜக தலைவர்கள் பேச ஆரம்பித்தவுடன் அதற்கு பதில்வினை கொடுக்கும் விதமா தான் சொன்னோன்னு இப்ப திராவிட கழக துணைத் தலைவர் கலிப்பூங்குன்றன் சொல்றாரு. அரசியல் நீங்க வந்து நேரடியாக ஒரு மதமும் மத நம்பிக்கையும் ஒன்றும் இல்லை. ஒரு பொள்ளாச்சி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த உண்மை என்னன்னு வெளிவரத்துக்கு முன்னாடி அது அரசியலாக்கியது யாருன்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஊர் உலகத்துக்கே தெரியும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு திமுக நிர்வாகியோட மகனும் அந்த அக்யூஸ்டும் நண்பர்கள். அந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் 200 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 300 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காரு, 200 கம்ப்ளைண்ட் வந்திருக்கா, 300 கம்ப்ளைண்ட் வந்திருக்கா. நீங்கள் என்ன இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் பொழுதே அதை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கல, ஐயோ அது அரசியலாக்க முடியல. உடனே முதலமைச்சர் என்ன பண்ணார், தலையிட்டு இது சிபிசிஐடி கூட வேண்டாம், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து நீங்கள் வந்து தைரியமாக இந்த நம்பருக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் பத்திரமா வச்சுக்கிறோம், பாதுகாப்பாக வைத்திருப்போம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் அண்டர்வேல இருக்கும்பொழுதே நீங்களாக ஒரு இமேஜினரி நம்பர் 200 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 400 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்பர் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? அந்த ஒரு வீடியோவை வெளியே அரசியலாக்கியது யாரு? திரும்ப சொல்ல இருங்க, ஒரே நிமிஷம் முடிச்சிருக்கேன். இது அரசியலாக்கியது யாரு? இது தொடர்ச்சியா வரும்பொழுது 23ஆம் தேதி நீங்க அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம், நீங்க அதுக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடவுளாக மதிக்கப்படுகிற 80% இந்துக்கள் வாழும் இந்த நாட்டில் ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவரை ஒருத்தர் நீங்க தாக்கணுங்கிற அவசியம் இல்லையே. நீங்க உண்மையிலே பகுத்தறிவு பகலவன் வழியில் வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நம்பிக்கையை நிலைநிறுத்துவதற்கு அப்படியே மூட நம்பிக்கையை ஆற்ற வேண்டும் என்றால் அவர் கடவுள் இல்லைன்னு நீங்க நம்பிட்டு போங்க. கடவுளா நம்பரோட மனதை காயப்படுத்துறது கிடையாது. இல்ல நீங்க சொல்ற லாஜிக் புரியுது. ஆனா பாஜகவினர் உடனே இது பெரியாருடைய கொள்கைகள், ஈவேராவின் கொள்கைகளா இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது காரணம்னு சொல்வதற்கு நீங்க மறுப்போ எதிர்ப்போ தெரிவிக்க அவர்கள் பெரியாரை எதிர்க்கிறார்கள் என்றால் முடிந்தால் நீங்கள் பெரியார் சித்தாந்தத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், உணரப்படுத்துங்கள். அதுதான் உங்களோட கடமை. அவர்கள் கடமை இருக்கிறது. அண்ணா திமுகவுக்கு இல்லையான்னு கேக்குறேன். அண்ணா திமுக தொண்டன் போய் பெரியார் சிலையை உடைச்சான்னு சொல்லுங்க, நான் அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். அந்த உங்கள் வந்து ஒரு நம்பிக்கை ஒரு சாரர் வைத்திருக்கிறீர்கள், இன்னொரு சாரர் கடவுள் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். நீங்க ஏன் அதை போய் சீன்றீங்க? உங்களுக்கு நீங்க பெரியார் கிளைம் பண்ண மாட்டீங்க. இல்ல நான் கிளைம் பண்ண மாட்டேங்கல. அவருடைய சித்தாந்தத்தை உணர்ந்து எப்படி நடக்கணுமோ வரையறைக்குள்ள தான் நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். அவர் பேரை சொல்லி அட்ராசிட்டி எதுவும் பண்றது இல்ல. இதே கோயில போய் கட்சி கொடியை நடுறீங்க, அந்த கோயில இருக்கிற நிர்வாகி என்ன சொல்றாரு, கட்சி கொடியை நட வேண்டாம் ஒரு பெரியவர் சொல்றாரு, அந்த பெரியவரை போட்டு உதைக்கிறீங்க நடு ரோட்ல. இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்திருக்காரா?
உன்னோட மறுப்புன்னு ஒருத்தன் தெரிவிச்ச உடனே வன்முறை கண்டிப்பா கையில அவரு சொல்லி கொடுத்திருக்காரா? திராவிட இயக்க தமிழர் பேரவை கட்சியினுடைய நிறுவனர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கருத்து கேட்கலாம். வணக்கம். வணக்கம். அறந்தாங்கியில் பெரியார் சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து பரபரப்பான பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம், என்ன பின்னணி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போதுதான் அந்த செய்தியை நான் கேள்விப்பட்டேன். நான் தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் இருக்கிறேன். பொள்ளாச்சியில் கூட்டம் முடித்து நான் சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிற போது இந்த செய்தியை நான் கேள்விப்பட்டேன். இது ஒன்றும் எனக்கு பெரிய அதிர்ச்சியான செய்தி இல்லை. அவர்கள் ஐயா பெரியார் அவர்கள் இறந்து போய் 46 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 46 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய சிலையை பார்த்து கூட நம்முடைய எதிரிகள் மிரண்டு போயிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. எங்களை பொறுத்தளவு சிலை என்பது அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்கு தானே தவிர வழிபடுவதற்கு இல்லை. ஒரு கான்கிரீட் சிலையை அவர்கள் உடைத்திருக்கிறார்கள். ஒரு வெண்கல சிலை அந்த இடத்தில் எழும். இது மிக சரியாக கருப்புக்கும் காவிக்கும் இடையில் தான் அடுத்த கட்ட போராட்டம் முழுமையாக தொடங்க இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. நல்லது. உணர்வு மழுங்கி போனவர்களுக்கு கூட உணர்வூட்டுகிற செயல்களாகவே இவற்றை நான் பார்க்கிறேன். பெரியார் சிலைகள் உடைபட உணர்வுகள் மேலெழும். அதனை எதிர்காலம் காணும். இல்லை, இதில் முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இப்போ இது எழுப்புறது, இந்த நேரத்தில் கடவுள் கிருஷ்ணரை பற்றி அவமரியாதையாக எழுதினார்கள், அவமதிப்பு செய்து விட்டார்கள் அப்படிங்கிற வாதம் வந்து என்னுடைய எதிர்வினையாக அப்படி நடைபெறுது. இதை திராவிட கழகம் குறைத்துக் கொள்ள வேண்டும் எதிர்த்தரப்புல இருந்து சொல்ற வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்ச முடியாது. அது அடிப்படையில் ஆசிரியர் அவர்கள் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசவில்லை, பெரியாரிடத்தில் பேசினார். அதுவும் கூட எதற்காக பேசினார் என்றால், பொள்ளாச்சி நிகழ்ச்சிகளுக்கு பெரியாரும் வீரமணியும் தான் காரணம் என்று துக்ளக் எழுதியது. துக்ளக் எழுதிய போது அதற்கு அவர் எதிர்வினை ஆற்றினார். எனவே இதனை தொடக்கி வைத்தது துக்ளக்கு தானே தவிர திராவிடர் கழகம் இல்லை. ஆகையினால் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு ஆசிரியர் எதிர்வினையாற்றினார். இதற்காக பெரியார் சிலையை உடைப்பதால் எங்கள் வாயை எல்லாம் மூடிவிட முடியாது. மிகவும் கூடுதலாக அந்த உணர்வுகள் எழும். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், பெரியார் சிலைகள் உடைக்கப்படுகிற போதுதான் உணர்ச்சிகள் மறுபடியும் இன்னும் கூடுதலாக இந்த நாட்டில் எழும். இந்த சம்பவம் குறித்து இணைப்பில் வந்து கருத்து பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. இப்போ அவர் பொள்ளாச்சி சம்பவத்தை சொன்னார். ஏதோ இட்டுக்கட்டி பேசுவதை போல திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்ததை போல சொல்கிறார். ஏற்கனவே 7 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு இருக்கிற ஒரு சம்பவம். அது வந்து ஒளிநாடாவில் அல்லது சமூக வலைத்தளங்களில் இது இடம்பெற்று பல்வேறு இடங்களில் வந்திருக்கின்றன. 200 பெண்கள் என்று சொன்னால் மறைக்கப்பட்ட செய்தியை அது வெளி உலகத்துக்கு கொண்டு வருவது உங்களை போன்ற அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் செய்கின்றன. அதை போல சமூக வலைத்தளங்களில் செய்யக்கூடிய இதுவும் உண்டு. அதிமுகவுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் இது மிகப்பெரிய தவறு, அந்த தவறை மறைத்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் வந்து காவல் நிலையத்திலெல்லாம் அதை வந்து மறைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியைத்தான் வெளிக்கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். இது ஒன்றும் தவறல்ல. அடுத்து இவர் என்ன ஏதோ வந்து பெரியார் என்று சொன்னாலே நாங்கள் வந்து அல்லது திராவிட இயக்கத்தில் இருக்கவங்களே இதை செய்ய போகிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி கருத்து சொல்கிறது. அந்த கருத்து தவறானது. ஏற்கனவே இதே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் உடைக்கப்பட்டது. அது எச் ராஜா சொன்ன போது உடைக்கப்பட்டு அன்றைக்கு யார் கைது செய்யப்பட்டாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த செயலாளர்கள் அங்கு உள்ள வட்டாரத்தில் உள்ளவர்கள் தான். இங்கே அண்ணா சிலைக்கு அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலை செருப்பே வீசப்பட்டது. செருப்பு கொண்டு வைத்து விட்டு போனார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலை அன்றைக்கு கைது செய்யப்பட்டவர் இந்துத்துவ கொள்கை உடையவர் தான். அறந்தாங்கிலும் புதுக்கோட்டையிலும் இது போன்று தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. பெரியாரே வந்து சிதம்பரத்தில் இன்றைக்கும் பார்க்கலாம், அந்த இடத்தில் ஒரு சிலை இருக்கிறது. அந்த இடத்தில் என்ன சிலை என்று சொன்னால், அவர் கூட்டம் பேசிவிட்டு வரும்போது செருப்பு வீசுகிறார், அவர் மேலே செருப்பு வீசுகிறார். செருப்பை வீச இன்னொரு செருப்பு இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ரிக்ஷாவிலே வந்து மீண்டும் போய் அந்த வாகனத்தில் போய் சென்று அதை எங்கே விட்டு போயிருப்பான், நீ அதையும் எடியான்னு சொல்லி அதை எடுத்து வைத்த அந்த காட்சிக்காக அங்கே ஒரு சிலையை அந்த இடமே ஒரு நினைவாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. பெரியார் இன்று அன்றைக்க பேசியதான். அண்ணா ஆரியமாயை எழுதினார், அண்ணா தீ பரவட்டும் என்று சொன்னார், தாழ்ந்த தமிழுமே சொன்னார், பெரிய புராணத்தையும் கம்பராமாயணத்தையும் இன்னும் சொல்ல போனால் மகாபாரதத்தையும் எரிக்க வேண்டும் என்றே சொன்னார். அன்றைக்கு திராவிட அது காரணம் என்ன? அண்ணாவினுடைய கொள்கை பெரியார் தந்தை வழியில் வந்தவர் தான். பகுத்தறிவு இருக்க வேண்டும், தீண்டாமை கொள்கை அகற்றப்பட வேண்டும், அது தீண்டாமை அகற்றப்பட வேண்டும், நாம் அனைவரும் ஒரே ஜாதி ஒரே இன மக்கள் என்று சொன்னார். அண்ணா அந்த அரசியலுக்கு வந்த பிறகு கூட ஒன்றே குல ஒருவனே தேவன் என்று சொன்னார். இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு நிருபர் கேட்கும்போது, செய்தியாளர் கேட்கும்போது எழுதி காட்டியிருக்கிறார். இதற்கு மேலே சொல்ல வேண்டும் என்றால் திராவிட நாடு, காஞ்சி போன்ற பத்திரிகையிலே எழுதினார். நான் வந்து இந்துக்களுக்கு விரோதி அல்ல, நான் இந்துக்களுக்கு விரோதி என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவன் அல்ல. சிலுவை அணியாத கிறிஸ்துவன், தொப்பி அணியாத
முஸ்லீம், கையில் கட்டாத முஸ்லீம். அதை போல பூணூல் போடாத, திருநீர் பூசாத இந்து என்று மிக தெளிவாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லியிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த கொள்கையில் கூட நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்று மிக தெளிவாக அண்ணா சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் இதிலிருந்து பார்க்க வேண்டும் என்றால் கலைஞர் ஆட்சி காலத்தில் கூட திடீரென்று ஒரு பிள்ளையாரை உருவாக்கினார்கள். இதே மாம்பலத்தில் அவர்களுடைய இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலமான அங்க இருக்கக்கூடிய அந்த மசூதி பக்கத்தில் வளாகத்தில் வைத்து விட்டார்கள். அது யார் என்று ஒரு பிரச்சனை வந்தது. உடனே கலைஞர் முதலமைச்சர், இரு சமுதாயத்துக்கு பிரச்சனை வருகிறது, திடீரென்று அந்த பிள்ளையார் எப்படி முளைத்து வரும் என்று சொல்லி கேட்டபோது திடீர் பிள்ளையார் வந்து விட்டது என்றெல்லாம் சொன்னார். அந்த நேரத்திலே அவர் இது மாம்பலத்தினுடைய கதை, எது மயிலாப்பூரினுடைய கதையாக இருக்கும் என்று இரட்டுற மொழியில் சொன்னார். சொல்லிவிட்டது மட்டுமல்ல, அது கண்டுபிடிக்க உத்தரவு போட்டார். உடனே உத்தரவு போட்ட போது செல்வராஜ் என்று நினைக்கிறேன் ஒரு காவல்துறை ஒரு ஊழியர், அவர் என்ன செய்திருக்கார், இரவிலே சைக்கிளை சென்று அந்த இடத்தில் பிள்ளையார் பொம்மை வைத்து மண்ணை தோண்டி விதைகள் எல்லாம் போட்டு பரப்பி தண்ணீர் ஊற்றி பிள்ளையாரை புதைத்து விட்டார். விதை முளைக்க முளைக்க மேலே வந்து விட்டது. இது திடீர் பிள்ளையார் கதையாயிட்டு உடனே அகற்றி சிறுபான்மை மக்களை காப்பாற்றினார். அது மட்டுமல்ல, அவர் யாருக்கும் எதிரியே நாங்கள் இல்லை. எங்கள் வீட்டுக்கு அன்றைக்கு ராமகோபாலன் வந்தார். உடனே அவர் வந்து புனித நூல் கீதை கொடுத்தார். கீதை கொடுக்கும்போது அதே ஆசிரியர் வீரமணி எழுதிய கீதையின் மறுபக்கம் என்ற நூலை அவருக்கு வழங்கினார். இது மட்டுமல்ல, சாய்பாபா அவர்களே வந்தார். வந்தபோது இவர் சோழன், இரண்டாம் சோழன், மூன்றாம் சோழன் என்றெல்லாம் சோழ வரலாற்றினுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசர் என்றெல்லாம் பாராட்டி விட்டு போனார். நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு எதிரான இல்லை. அதே நேரத்தில் அவர்களுடைய கொள்கையை பேசுகிறார்கள். அதாவது திராவிட கழகம் இன்று பேசுவதல்ல, பெரியார் காலத்தில் இருந்து தொன்று தொற்று அவருடைய நூல்களை எடுத்து படித்து பாருங்கள், அவருடைய எழுத்தோவியங்களை படித்து பாருங்கள், அவர் எழுதி வருகிற பேசி வருகிற கதையை பாருங்கள். கோவை சத்தியன் ஒரே ஒரு இந்த தேர்தல் நேரத்தில், அதுவும் அந்த தொகுதி பாஜக நிற்கின்ற இடத்தில் இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுவது அப்படிங்கிறது தேர்தலோட ஒரு தொடர்புபடுத்தி பார்க்க தோணுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இவர் மரியாதைக்குரிய சுபவீர பாண்டியன் ஒரு கருத்தை சொன்னார். துக்ளக் என்னும் பத்திரிகையில் எழுதினதற்காக தான் எதிர்வினை அப்படின்னா, ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு வந்து என்றைக்குமே சரியாகாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பத்திரிகையை வந்து ஒரு சார்பாக எடுக்கிற நடுநிலை தவறிவிட்டது நீங்கள் நினைத்தீர்களே என்றால், உங்களுக்கு அந்த பத்திரிகைக்கு அதை புரிய வைப்பதற்கு பல வழிவகைகள் இருக்கு. அதற்காக இன்னொரு தவறு என்பது நியாயப்படுத்தி விடாது இல்லையா? அதான் சொல்லணும். இதைத்தான் பெரியாரும் சொல்ல வந்தார். இவர் ஒரு அருமையான நண்பர் ஒரு அருமையான ஒரு உதாரணம் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு செருப்பு போயிருச்சு, ஆனா பெரியார் மீண்டும் அதே இடத்துல வந்து இன்னொரு செருப்பை எடுத்தார். அவர்களும் சுபவீர பாண்டியன் ரெண்டு பேரும் அரசியல் தான் பேசுறாங்க. கூட்டத்துல பேசல, இரண்டு பேரும் அவங்க அமைப்பு இயக்க நடத்துற ஒரு பத்திரிகையில தேர்தல் நேரத்தில் நான் சொல்றேன், இதே ஒரு பத்திரிகையில் எழுதியதற்காக எதிர்வினை அப்படின்னு நான் சொல்றாரு. நான் அதைத்தான் சொன்னேன், ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு வந்து சரியாகி விடாது. நான் திரும்பவும் சொல்றேன், உங்கள் பார்வையில் ஒரு தவறு என்று ஒன்று பட்டதென்றால் அதை திருத்துவதற்கான வழியை முயற்சிகள் தான் எடுக்க வேண்டுமே ஒழிய அதற்கு இன்னொரு தவறு வந்து நியாயப்படுத்தி விடாது. அதற்காக தான் இவர் கூடிய உதாரணத்தை சொல்றேன். ஒரு செருப்பு எடுத்து வீசியிருக்காம போது பெரியார் என்ன பண்ணார், திருப்பி அதே இடத்துல வந்து இன்னொரு செருப்பு எடுக்கும்போது செருப்பு வீசி உனக்கு புத்தியில் பட்டு இருக்கும். அதுதான் ஒரு விஷயமே ஒழிய தவறு செய்தவனை ஒரே ஒரு நிமிஷம். அதைத்தான் நான் சொல்றேன், ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு என்றைக்குமே நியாயப்படுத்தி விட முடியாது. அது நியாயமும் ஆகாது. அதற்காக தான் பகுத்தறிவு கொள்கைகளை நீங்க சரிவர புரிஞ்சுக்கலாம். அது அந்த காலகட்டத்தோடய நிக்குது. அடுத்த சமுதாயத்தினருக்கு அந்த பகுத்தறிவு கொள்கைகளை எவ்வாறு எடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லை. இந்து மத விரோதிகள் நாங்கள் அல்ல என்று நீங்க சொல்றீங்க. ஆனா அதே போய் விபூதி வைக்கும் போது அழிக்கிறீங்க. அப்ப ஒரு விமர்சனம் வருகும் போது அதை வந்து மறுப்பதில்லை நீங்கள். அதுதான் பிரச்சனையே. ஒரு விமர்சனம் வரும்போது தலைவராக இருக்கும்போது அதை நீங்க மறுப்பதில்லை. இளங்கோவர்கள் நமது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். இப்பொழுது அறந்தாங்கியில் பெரியார் சிலை உடைப்பு என்பது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த சிலைக்கும் தேர்தலுக்கும் எதுவும் தொடர்பு இருப்பதா பார்க்கிறீங்களா? இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார் என்று நீங்க பாக்குறீங்க? இது நிச்சயமாக RSS கும்பலுடைய வேலை. பெரியார் இன்றைக்கு இல்லை. அவருடைய பாடங்கள் இங்கே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் மிகப்பெரிய உலக தலைவர்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். யுனெஸ்கோவால் அங்கீகாரம் பெற்ற ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஆனால் இந்த தேர்தலில் இவர்கள்தான் இந்து மதத்தை காப்பாற்றுபவர்கள் போல, இங்கே இருப்பவர்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லை என்பதை போல ஒரு நாடகத்தை பிஜேபி RSS நடத்துவதற்கு முயற்சிக்கிறது. அதன் விளைவுதான் இந்த சிலை உடைப்பு. இந்த சிலை உடைப்பு பெரியாருக்கு அவமானம். அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்றாலும் இதுல கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு கோபத்தை வரவழைக்கிற ஒரு செயலாகும். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது அவர்களுடைய சின்ன புத்தியை காட்டுகிறது. இதற்கு மேல் என்ன சொல்வது? இந்துத்துவா என்றால் என்ன என்பதை மக்கள் இந்த இவர்களுடைய கோஷங்களை பார்த்து அஞ்சுவதற்கான வழிகளாக இவர்கள் இது போன்ற நிலைகளில் தான் இருப்பார்கள். இவர்கள் ஏற்கனவே மசூதியை உடைத்தவர்கள்,
இவர்கள் ஏற்கனவே இஸ்லாமியர்களை தாக்குபவர்கள், இவர்கள் ஏற்கனவே இந்துக்களிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களை தாக்குபவர்கள், அவர்களை அடித்து உதைத்து கொலை செய்பவர்கள் என்ற எண்ணமெல்லாம் இருக்கிறது. அந்த எண்ணத்திற்கு வலிவு சேர்க்கும் வகையில் இவர்கள் ஒரு பயங்கரவாதிகள் என்ற எண்ணத்தை இது மேலும் உறுதிப்படுத்தும் என்று நான் கருதுகிறேன். மிக வன்மையாக இந்த செயலை கண்டிக்கிறேன். தற்போது இந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை நடந்த உடனே ஒரு அமைப்பின் பேரை சொல்லி RSS தான் உறுதியா சொல்றீங்க. இது எப்படி, எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க? வேறு யாரும் இதுவரை தமிழ்நாட்டிலே RSS இப்பொழுதுதான் நுழைந்திருக்கிறது. இதுவரை பெரியார் சிலைக்கு எந்த ஆபத்தும் வந்ததில்லை. எவ்வளவோ மிகப்பெரிய கடினமான சூழ்நிலையிலும் இந்துக்கள் இருந்த பொழுதும் கூட பெரியார் சிலையை தாக்க வேண்டும் யாரும் நினைத்ததில்லை. காரணம், பெரியார் மக்களுக்காக வாழ்ந்தவர், மக்களை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்டவர், மேல்சாதிக்காரர் என்ற நிலையெல்லாம் மாறி சமத்துவம் நிலவ வேண்டும் என்று பாடுபட்டவர் தந்தை பெரியார். அந்த கொள்கைக்கு கண்டிப்பா இந்த பரபரப்பான சம்பவம் குறித்து நமது இணைப்பிற்கு வந்து அது உங்கள் தொடர்பான கருத்துக்களை ரொம்ப விரிவாக பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி. இந்த சம்பவம் குறித்து கருத்துக்களை பகிர்வதற்காக ராமநாதபுரம் பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நமது தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப பெரியார் சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு வேட்பாளரா, பாஜக வேட்பாளரா, இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது வந்து வருந்தத்தக்கது. அப்படி செய்யறது வந்து தவறான செயல். இல்ல, இந்த சம்பவத்திற்கு RSS சங் பரிவாரங்கள் மீதுதான் சந்தேகம் எழுகிறது என்று பெரியாரியர்கள் தரப்பில் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருது. நமது தொலைபேசி இணைப்பிலே தொடர்ந்து அவங்க அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து திமுக செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா அமமுகவா டிடிவி செஞ்சிருப்பாங்க. ஏன் அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்க? தொடர்ந்து பெரியாரை விமர்சனம் செய்து வருபவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல, அந்த கேள்வியோட தொடர்புபடி தானே இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பெரியாரை எல்லாரும் விமர்சனம் செய்யறது இல்ல. யாரும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தாக்கி பெரியாரை யாரும் விமர்சனம் பண்ணான்னு சொல்றீங்க? பாஜக பெரியாரை விமர்சனம் செய்தது இல்லையா? பாஜக, RSS, சிவகங்கை தொகுதி பாஜக வேட்பாளர் H. ராஜா இவங்கெல்லாம் விமர்சனம் செஞ்சது இல்லையா? இல்ல, விமர்சனம் செய்தது வேற, சிலை உடைப்பது தவறான செயல் நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு தேர்தல் நேரத்தில் பெரியார் சிலை உடைப்புக்கு உங்களால் கண்டனம் மட்டும் தெரிவிக்க முடிகிறது, உங்களால் பெரியார் எதிர்ப்பு அரசியல் பேச முடியல, அப்படிதானே? அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன போட்டு நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, பாஜக பெரியாரை விமர்சனம் செய்யுதான்னு கேட்கிறேன் நான். இல்லங்க, பெரியார் சிலையில யார் உங்க சிலையை உடைச்சாலும் தப்பு தான், கண்டிச்சு தகுந்தது. ஆனால் திராவிட கழகம் வந்து இதை உடனடியாக சங் பரிவார் இவர்கள் மீது தான் விமர்சனத்தை வைக்கிறாங்க, தொடர்ந்து விமர்சனம் செஞ்சு வராங்க. ஏற்கனவே சிலை இடிப்பிலையும் அவர்கள் தான் சம்மந்தப்பட்டிருந்தாங்க, அதனால இதுலயும் அவர்கள் தான் சந்தேகிக்க வேண்டும் சொல்றாங்க. திராவிட கழகத்துக்கு வேலையே இந்த மாதிரி துஷ்பிரச்சாரம் பண்றதுதான், அவங்க வேலையே அதுதான். கூட திமுக இருக்கு. எலெக்ஷன் நேரத்துல இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு சிம்பத்தியை தேடுறாங்க. அதாவது நீங்க சொல்லுவது பார்த்தா திமுக காரங்க தான் பண்ணாங்கிறீங்களா? அவங்க ஏன் பண்ணிருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஏற்கனவே ஈவேரா சிலைகளை உடைப்போம் என்று பாஜகவின் தேசிய செயலாளர் H. ராஜா சொன்னது சர்ச்சையாச்சா இல்லையா? அது வேற விஷயங்க. தேர்தல் நேரத்துல இப்படி நடந்தது தவறுங்கிறத சொல்லியாச்சு. எந்த நேரத்திலயும் நடக்கக்கூடாது. தேர்தல் நேரம் மட்டும் இல்ல, எந்த நேரத்திலுமே அப்படி எந்த சம்பவமும் யார் மனசு புண்படி பேசினாலும் தவறுதான், எந்த சிலையை உடைச்சாலும் தவறுதான், உங்க சிலையா இருந்து அதை உடைச்சாலும் தவறுதான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல, இப்ப இந்த தேர்தல் நேரத்துல ஒரு வேட்பாளரா இருக்கிறதுனால பெரியார் சிலை இடிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கு, அப்படிதானே? எங்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கடி ஒண்ணும் இல்லைங்க. மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இன்னைக்கு ராமநாதபுரத்துல பாஜக நிச்சயமா வெற்றி பெறும். அது எனக்கு என்ன நெருக்கடி இல்லை. நீங்க எனக்கு எதுக்கு நெருக்கடி வருதுங்கிறீங்க? பெரியார் சிலை இடிப்புக்கு பாரதிய ஜனதா கட்சி கண்டனம் தெரிவிக்குமா? ஐயா, நான் திருப்பி சொல்றேன், தமிழ்ல தான் பேசுறேன், உங்கள்ட்ட ஆங்கிலத்துல ஒன்றும் பேசல. பெரியார் சிலை இல்ல, எந்த சிலையை யார் எந்த நேரத்துல ஒழிச்சாலும், யாரையும் அவமரியாதை நடத்தினாலும் அது கண்டிக்க தகுந்தது, வருந்தத்தக்கது. போதுமா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? பெரியார் மீது பாஜகவிற்கு எந்த விமர்சனமும் கிடையாது. உங்களுக்கு வேற வேலை இருந்தா பாருங்க. சரி, இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அரசியல் ஆரம்பம் தொடரும்.